எக்ஸ்கியூஸ் மீ சார் உட்காந்துக்கலாமா சார்? உட்கார் உட்கார். நீங்கள்? இன்டர்வியூ வந்திருக்கு. நீங்கள்? நானும் இன்டர்வியூ தான் வந்திருக்கேன். பேர்? உங்கள் பேர்? பேர் எதுக்கு உங்களுக்கு? கேட்டேன். பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. நீங்கள் எப்போத்துலேருந்து வந்து உட்காந்துட்ருக்கீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் ஆச்சா? இன்னும் கூப்பிடலையா அப்போ உங்களை? ஏன் சாய முடியாது? சரியில்ல, சாயத்தானே சோப்பா போட்டுருக்காங்க. சாஞ்சி உட்காந்தானா இன்னும் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க வெளியே போயிட்டு? நாங்கள் எப்படி வேணால் உட்காருவோம். எங்கள் வாட்ட சட்டத்தில் நாங்கள் உட்காருவோம். உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஏதாவது? இல்லைங்க, நான் என்ன மாதிரி சாஞ்சி உட்காரலாமேன்னு கேட்டேங்க. எங்களுக்கு வலி வந்ததுன்னா நாங்கள் சாஞ்சிப்போம். வலி வந்தால் தான் சாய்வீங்களா? ஆமாம். நீ கொஞ்சம் தள்ளி உட்காரேன். இது போதுமா? போதும் போதும். ஏங்க நான் ஒன்றும் உங்கள் கூட வந்து வம்படியாக உட்காரல. இருக்கிறது ஒரு சோப்பா போட்டுருக்காங்க. இதுல என்ன இருக்குது? நான் தள்ளி உட்காருங்க சொன்னதுல என்ன இருக்கு? இல்ல தள்ளி உட்கார சொல்லல. நானே உங்களுக்கு இடிக்க போறேனா? இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர்டா? ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருக்கு. ஊர்ல இருந்து புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன். தூங்கிட்டுல இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்க மாட்டேன். 10 மணி நேரம் பஸ்ல வரும்போது தூங்காம என்ன ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? சைலண்டா உட்கார்ந்துருக்கணும். இன்டர்வியூ வந்தா அம்மா உங்க பேர் என்னம்மா? லில்லி. லில்லியா? வெயிட் பண்ணுங்க, உள்ள இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். தெரியுமா? லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். தெரியுதா? லேடிஸ் போயிருக்காங்க. அடுத்த ஒரு லேடிஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்ததெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் போயிருக்காங்க. புரியுதா? அடுத்து அவங்க லேடிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹலோ. சொல்லுடி. எங்க போனாலும் அப்படிதான் இருக்காங்க. இங்க பக்கத்துல ஒரு ஜடம் உட்காந்துக்கின்னு என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கு. சும்மா சும்மா தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கு. ஜடமா? ஒரு நிமிஷம். இல்ல யார ஜடம் சொன்னீங்க? நான் இங்க போன்ல பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இப்ப ஜடம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்க என்ன வேணா பேசுவோம். யார் போன்ல? என் ஃப்ரெண்டு கிட்ட. இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல பொம்பளை பிள்ளைங்க கேட்டேன். ஏன் பொம்பளையா இருந்தா என்ன பண்ண போறீங்க? இல்ல கேட்டேங்க. பொம்பளையா இருந்தா என்ன பண்ண போறீங்க? கேட்டேங்க. அதுக்கு என்ன சிரிக்கிறீங்க அப்படி? நம்ம உதாசீனப்படுத்துற மாதிரி சிரிக்கிறீங்க. நான் போன்ல யாருன்னா என்ன புரியல. நீங்க யாரு? என்ன லவ்வரா? அப்படி சொல்லலங்க. நீ அப்புறம் எது கேக்குற? லவ்வர் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு யார் போன்லன்னு கேட்பாங்க. சும்மா இந்த நோன்ற வேலை வைக்காதீங்க. உங்க வேலையை நான் எங்க நோண்டேன்? நான் கை வச்சுட்டாங்க இருக்கேன். நான் எங்க நோண்டேன்? சொல்லுடி. எல்லாம் வந்து மாட்டாங்க நமக்கு. இன்டர்வியூ வந்து மூடே போயிடுச்சு. இன்டர்வியூன்ற பேர்ல வந்து தூங்கி வளைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதான் சத்தம் போட்டு விட்டேங்க. தெரியல என்ன இன்டர்வியூ எடுக்க போறாங்களோ தெரியல. செலக்ட் ஆனா நல்லா தான் இருக்கும். ஆஃபீஸும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். யோ சரி சரி சரி. நான் சொன்னேன்ல புதுக்கோட்டையில் வந்தேன்னு சொன்னேன்ல. தூங்கல, சரியா தூங்கல. அதான் தூங்கலன்னா அதுக்கு மேல சாஞ்சி படுத்து தூங்கிவியா? சோபா நினைச்சேன். என்ன சோபா நினைச்சிட்டியா? சோபாவில் சாயிரம் நினைச்சிட்டேன். தப்பாட்டுக்காரு. நான் வேற சீக்கிரம் கூப்பிட்டு தொலைய மாட்டேங்கிறேன். இந்த பொண்ணு வேற நான் நட்பா போய் மாதிரி பொத்திக்கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போகணும். என்ன அனுசரிச்சுட்டு போனோம்? இன்டர்வியூக்கு வந்துட்டு நீங்க தூங்கி வள்ளுவீங்க. அதை வந்து நாங்க அனுசரிச்சுட்டு போகணும்ல. யாராவது வேணுங்கிறது போதுவாங்களா? இங்க என் மேல எல்லாம் படுத்து சாஞ்சி தூங்காதீங்க. எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்கேன். ஓட்ட எல்லாம் தூக்கமா போகுது. சும்மா வம்பு பண்ணிட்டே இருக்காங்கடி. சொட்ட விட்டா மண்டையில ஆம்லேட்டே ஊத்தலாம் போல இருக்குது. அந்த மாதிரி காமெடி பண்றீங்களா நீங்க? நான் அவங்களதான் சொல்றேன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. பொடி மாஸ் பண்ணணுமா? பொடி மாஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொத்து போராட்டாவே போடலாம் போல இருக்குது. மண்டையில பிளே கிரவுண்டை வச்சுக்கின்னு தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காரு. இன்டர்வியூக்கு வந்தாராம்மா கேட்டா. சரிடி, அடுத்து என்னதான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்குறேன். இரு, நான் கூப்பிட்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி ஓகேடி. இல்லை இன்னொரு டைம் வலிட்டுமே போடுறேன் பாரு. அப்படி மண்டை மேலே 2. சரி ஓகேடி, நீ பாரு.
யோ ஏங்க தெரியாம பட்டுச்சுங்க. என்னங்க நீங்க தூக்கத்தை கிடைக்கிறிய? தூங்கிட்டு இருக்கும்போது தள்ளி விடுறீங்க. இல்ல தூங்கிட்டு இருந்தானே எதுக்கு என் மேல படுத்து சாஞ்சி தூங்கிட்டு உங்க மேல இருக்கீங்க? எங்க படுத்தேன்? தூக்கத்துல தெரியாம கை கால் படத்தாங்க செய்ய. என்ன தூக்கத்துல தெரியாம படுனா? வேணுங்கிறதுக்கு உங்க மேல செஞ்சானா? சும்மா எப்ப பார்த்தாலும் நைனே எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு டைம் பார்த்தா 2 டைம் பார்த்தா 3ஆம் டைம் என்னத்துக்கு இப்ப சாஞ்சிங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஏங்க இப்ப சண்டை? ஏங்க யாராவது பாப்பாங்க? ஏன் சண்டை வரணும் வரீங்க? இல்ல பொம்பளைங்க உட்காந்தாங்கன்னா அவ்வளவு ஒய்யாரம் கேக்குதா உங்களுக்கு எல்லாம்? ஐயா எங்க போறீங்க? நீங்க உட்காருங்க முதல்ல. நீங்க நிக்கல உட்காருங்க. நான் தூங்க மாட்டேன். உட்காருங்க. நான் தான் சொன்னேன்ல ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன். இன்னொரு டைம் பார்க்க மாட்டேன். இப்படி போடுவேன் 2 அப்படியே. கையடியில நீட்டினா போ. நான் பாத்துங்க அப்புறம். தலை இருக்கிறனால தானே மேல வந்து சாயிர. தலையை வெட்டிடுறேன் அப்படியே. தலையை வெட்டிடல. அப்புறம் கையை நீட்டினா கையை வெட்டிடுவேன்ற. இல்ல கையை எப்படி அடிக்காம நீட்டுறீங்க? அப்புறம் ஏன் தலையை எடுத்து நீட்டி இங்க வைக்கிற? தலையை அங்க நீட்டல தெரியாம தான் தப்பட்டுச்சு. அதே மாதிரி கை தெரியாம தான் வரும் இன்னொரு டைம். ஏப்பா லேடிஸ் அப்பா ஃபர்ஸ்ட் முதல்ல கூட்டி போங்க. எங்க இருந்தே பிடிச்சாங்க? உன்னை எங்க இருந்து பிடிச்சாங்களோ அங்கதான் என்னையும் பிடிச்சாங்க. அம்மா வாய்க்கு வாய் பேசாதம்மா. என்ன யாரும் தெரியும்ல? நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு. இங்க பாரு, அவ்வளவுதான் பாத்துக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, பாத்துக்கோ. தள்ளி விடுறா. என்ன சொல்லு? உள்ள இப்படி இல்ல என்ன சத்தம் போட்டுக்கிற? அமைதியா இருக்க மாட்டீங்க. சவலையில உட்கார்ந்திருக்கேன். அந்த பொண்ணு அடிக்க வந்தியா? பொறுமையா இருங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்களை கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடியா போல? நாங்க பேசுவோம். ஏன் நீ அங்க அப்படி சிண்டு விட்டியா? உட்காந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காரு சார் இவரு. நான் எங்க தூங்கினேன்? டயர்டா இருந்துச்சு. நான் ஒரு டைம் பார்த்தேன், 2 டைம் பார்த்தேன், 3ஆம் டைம் திரும்ப சாஞ்சிட்டு இருக்காரு. போட்டு கொடுக்குறீங்களா? தூங்குறதா இருந்தா வீட்டுக்கு போய் தூங்குங்க, இங்க தூங்காதீங்க. சரி ஓகே சார். வந்துட்டாங்க சப்போர்ட் பண்றது. நிம்மதியே இல்லையே மனிதனுக்கு தூங்குறது கூட. அப்பவே வீட்டுல நாளைக்கு போக சொன்னாங்க. போக வேண்டியதான் நாளைக்கா? பொம்பளை சோக்குதான் அப்படியே. ஏங்க என்ன என்ன என்னங்க தள்ளி விடுறியா? நானும் பாத்துட்டு இருக்கிறேன், திரும்ப வந்து சாஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன தள்ளி விடுறியா? ஏங்க கீழே வந்து மண்டை உடனே யாருங்க பொறுப்பு? போய் விழு போ. போய் விழுதான் சொல்வேன் நானு. சூப்பர் சூப்பர் செலக்டர். ஏங்க அடிக்கிறீங்க? ஹலோ எங்க மேடத்துக்கு என்ன கொஞ்சுவாங்களா? லேடி பாடி கார்டு வேணும். இன்டர்வியூ வச்சிருக்கோம். இவங்க தான் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க செலக்டட். மேடமா அடிக்குதியா? சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. நீங்க உள்ள போங்க. அந்த மேடத்தை பாருங்க. நான் இவரை பார்த்து நீங்க உள்ள போய் இன்டர்வியூ போலையா? இன்டர்வியூ தேவையில்ல. அவங்க தான் இன்டர்வியூ இங்க பண்ணிட்டாங்கல்ல. எதுலையா? இப்ப நடந்தது இன்டர்வியூ தான்யா. எங்க போட்டாங்க? எங்க போட்டு அடிச்சாங்கல்ல. ஆமா அதான் இன்டர்வியூ. எப்படி பண்ணாங்க? ஒரு ஆம்பளை தப்பா பிஹேவ் பண்ணா ஒரு லேடிஸ் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. அதனால எங்க மேடம் எம்டி மேடம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி தான் ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொன்னாங்க. கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லில்லி மேடம் நீங்க செலக்டர். நீங்க போய் மேடத்தை பாருங்க. போங்க உள்ள போங்க. கரெக்டா நாளையா போங்க மேடம். கையை நீட்டினா பாத்துக்க. ஓ என்ன போற இன்டர்வியூ எல்லாத்துலயும் போயிட்டு எல்லா பொம்பளைங்க இருப்பாங்க, போய் படுத்து இது பண்ணிட்டு கையை பிடிச்சு செலக்டர் நல்லா அந்த படம் வரவே வா பாத்துக்க. பாக்கலாம் நீங்க ஆளை வந்து கூப்பிடல. ஆரம்பமே பாடிகார்டோட தான் வருவோம். ஆமா சரி வாங்க.